ஊர் கோவிலில் அரசியலை காட்டினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு. முதல் முறையாக ஊருக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்காரு. ஆனால் நான் முதல் முறையாக வரேன். வருகிற தேர்தலில் உங்களுடைய ஆதரவெல்லாம் எனக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டேன். திருநெல்வேலியில் உங்களுக்கு தெரியும், மானூர் ஒன்றியமாக இருந்தாலும் சரி, நகரத்துக்குள்ளேயும் சரி, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள். சும்மா சொல்லலை, தரவுகள் அடிப்படையிலேயே வேற எந்த ஜாதியை விட தேவேந்திர குல வேளாளர் தான் நம்பர் 1 இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் சுதந்திரம் பெற்று 75 வருஷத்துல இப்படி இங்க இத்தனை மக்கள் இருக்கிறாங்கிற தகவலே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டாங்க. இப்ப நம்ம இங்க வந்து நிக்க போறோங்கிறதுனாலதான் இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத கணக்கு எடுத்து, ஆமா இந்த மக்கள் இருக்கிறாங்க, இங்க ஏதோ கொஞ்சமா ஏதோ சந்தில பொங்கல் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதான் நம்ம இங்க நிக்கிறோம் தெரிஞ்ச செய்தி வெளியே வந்த உடனே ஒருத்தர் இங்க இருக்கிற எம்எல்ஏ ஓடிட்டார். தெரியும்ல உங்களுக்கு, ஓடிட்டார். அதுல அங்க போனாலும் அப்படி முடியும், அங்கேயும் நம்ம ஆளுங்க இருக்கிற அங்கேயும் துரத்திடுவாங்க. அவருக்கு வேற ஏதாவது மாநிலத்தில் குஜராத்தில் தான் போய் நிக்க முடியும். அதெல்லாம் நம்ம ஆதரவு சரியா கொடுக்கும். நம்ம ஒன்றும் பண்ணையார் கிடையாது. நம்மளுக்கு கோவில் கோடைக்கு பணம் கொடுக்கறதுக்கோ மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கோ இது கிடையாது. ஆனா நம்ம மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய பலத்தை காட்டணும்னா எங்க போய் நிக்க முடியும்? நம்ம மக்கள் எங்க இருக்கிறாங்களோ, எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அந்த திருநெல்வேலி மண்ணில தான் வந்து நிக்க முடியும். திருநெல்வேலிக்கு அடையாளமே இந்த 10 சிவப்பு தான். இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு தான் மாத்துறதுங்கிறதுக்கு இந்த தேர்தல். ஏதோ 2 ஜாதி சேர்ந்தவங்க மாறி மாறி எம்எல்ஏ ஆகிறதுக்கு அது போதும், முடிஞ்சிருச்சு. நீ திருநெல்வேலியில இது பொது தொகுதியா இருந்தா இங்க நிக்க கூடாதா? நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம், பாளையங்கோட்டையில் இருக்கிறோம், நாங்குநேரியில் இருக்கிறோம். திருநெல்வேலியில் எந்த இடத்துல தேவேந்திர குல வேளாளர் கிடையாது. ஆனா இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. ஏன்னா இது தனி தொகுதி இல்லையா? பொது தொகுதியா இருந்தா நம்ம நிறுத்தக்கூடாதான். அதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய சக்தியை நம்ம காட்டணும். நம்ம அதுவும் வெறுமனேன்னு வந்து ஜாதிக்காக மட்டும் ஓட்டு கேட்க வரல. இதே பக்கத்துல தான் ஒட்டப்பிடாரம் இருக்குது. டாக்டர் ஐயா அவர்கள் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏதாவது செஞ்சிருக்காரு. அந்த வகையில வெறும் இங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டா இந்த தொகுதியை சிங்கப்பூர் போல மாத்திடுவோம், துபாய் போல மாத்திடுவேன் பேச வரல. இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தேவை இருக்குது, இந்த பகுதியில் இத்தனை குளங்கள் இருந்து இத்தனை வறட்சி இருக்குது, நம்ம மக்கள் படித்த பசங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம மக்களை பத்தி சிந்திக்கிற ஒரு ஆள் தான் வரணும். அப்போ அந்த வாய்ப்பை நீங்க எனக்கு வழங்கி வெற்றி பெற வைக்கிறோம். சின்னம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல வந்துடும். அது வந்த உடனே ஊருக்கு மீண்டும் வர எல்லாத்தையும் என்னோட முகம் இருக்கும் ஓட்டு பெட்டியில. என்னை பார்த்துட்டீங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். வேற எந்த கட்சிகளா இருந்தாலும் புதுசா கட்சிகள் எல்லாம் வரும். ஆனா அவர்களெல்லாம் மாற்றத்துக்கு இல்லை. அதே பழைய பண்ணையாரும் கான்ட்ராக்டரும் ஊழல் பெருச்சாளிகளும் தான் வராங்க நம்ம மக்களுக்கு. அதனால ஒரு பையனும் வரப்போறது கிடையாது. ஏதோ கோவிலுக்கு ஒரு நாள் கொடுத்து 5 வருஷம் அவங்க பண்ணையார் போல கண்டுப்பாங்க. நம்ம மக்களுக்கு என்னைக்குமே நம்ம மக்கள் இங்க தலைநிமிர்ந்து நடக்கணும்னா நம்ம ஆள் ஒரு ஆளு ஜெயித்து இங்க சட்டமன்றத்துக்கு போகும். அதற்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் உங்க ஊரு அருகில் இருக்கக்கூடிய ஊரு எல்லாருலையும் சொல்லி திருநெல்வேலி சட்டமன்றத்தில் டாக்டர் ஷாம் கிருஷ்ணாகி என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆள் இல்லை